ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயாண்டினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. எந்நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருரே சிந்தித்தல் தானே, தெளிவு குருரே சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அம்மா வாருங்கள் அம்மா, நீங்களே நானூறு துதி பாடி ஆரம்பிக்கலாங்கம்மா. அம்மா வாருங்கள் அம்மா. கேக்குதுங்களாம்மா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா, அதோ வரேன். சரிங்க. அதுக்குள்ள நானூறு துதியும் பாடிடலாம். சிவாய நம. ஓவியர் பொழித்த புகழியர் போன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்விதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நாடக பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி. வாக்குண்டான் நல்ல மனமுண்டான் மாமலரான், நோக்குண்டான் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருச்சிற்றம்பலம். அம்மா வாருங்கள் அம்மா, நீங்க ஆரம்பிக்கலாம். மிக்க நன்றிமா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபெருமானின் பெரும் கருணையினால் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணத்திலே ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதுல முக்கியமான அருட்பகுதி ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கும் இறைவன் ஏற்படுத்தி அருளிய அந்த நட்பு தன்மையை இந்த 2 வாரங்களை சிந்திக்க இருக்கின்றோம். சிவசிவம். வழக்கம் போல சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்ற அந்த முன்னோட்டத்தை பார்த்துட்டு இன்றைய வகுப்புக்கு செல்வது ரொம்ப சிறப்பா இருக்கும். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அதாவது சென்ற வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அந்த வருத்தம், தன் ஆவி போன்றவளாகிய பறவையாரை பிரிந்து வருத்தம் உறுகின்றார். அந்த வருத்தத்தை தீர்ப்பதற்காக இறைவன் 1ற்கு 2 முறை தூதனாக திருவாரூர் திருவீதியிலே உழலுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முறை சென்று வந்தா தூது வருதல். உழலுதல்னா பல முறையும் சென்று வந்து பறவையாருடைய ஊடலை தீர்த்து சுந்தரமூர்த்தி நாயனாருடன் சேர்த்து
அன்பருடைய அந்த கவலையை தீர்த்து வைக்கின்றார். அதுதான் சென்ற வகுப்புல பார்த்தோம். இருவரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுடைய பெரும் கருணையினை போற்றிக் கொண்டு இவ்வளவு எளிவந்த பிரானாக விளங்குகின்றாரே அப்படின்ற அந்த பெருமையினை போற்றிக் கொண்டே உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க மகிழ்ந்திருந்தார்கள் அப்படின்றத சென்ற வகுப்புல பார்த்தோம். இந்த இறைவன் அடியார் பொருட்டாக செய்த தூதாக 1க்கு 2 முறை நடந்த அந்த நாளிலே சுந்தரமூர்த்தி நாயனாரை வழிபட்டு உடன் சென்ற பரிசனங்களில் இருவருடைய அந்த துன்பங்களும் நீங்கியது. பிறவி குருடன் கண் பெற்றார். இது போல ஒருத்தர் கூனோட இருந்தாரு. அந்த கூன் நிமிர்ந்தது. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய பரிசனங்களுடன் சென்றார்கள். அவர்கள் அடைக்காய் அமுதும் சாத்துகின்ற மாலையும் எடுத்து சென்றார்கள். அந்த பலனால அவர்களுடைய இந்த கூனனுடைய கூன் நிமிர்ந்தது. இந்த பார்வை இல்லாதவர் கண் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு சிறப்புக்குரியது. எதற்காக இந்த சிறப்பை சொல்றேன்னா, அவ்வளவு இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக தூது சென்றார். ஏன்னா அவர் தொண்டர் மட்டும் இல்லை, தோழரும் இல்லையா, அதனால தூது சென்றார். அந்த பெருமையை அறியாத ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய செய்கை என்ன, அதுதான் இந்த வாரம் சிந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய திரு அவதாரம் செய்த அந்த திரு பெருமங்கலம், அந்த ஊருடைய அந்த சிறப்பு, ஏயர்கோன் கலிக்காம நாயனார் எத்தகைய அடிமை திறம் கொண்டிருந்தார், இதெல்லாம் சில மாதங்களுக்கு முன்பு சிந்தித்தோம். மறுபடியும் ஒரு தடவை கொஞ்சம் வேகமா அதை சிந்திக்கலாம். ஏன்னா அப்பதான் தொடர்பு மிக சரியாக புரியும். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல அந்த முதல் 7 பாடல்கள் பார்ப்போம். ஏன்னா இவர் ஏன் சுந்தரமூர்த்தி நாயனார் இவ்வளவு கோபம் கொண்டிருக்கின்றார் அப்படின்றது அந்த முன்னுரை பார்த்தாதான் நமக்கு விளங்கும். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானாலே திருத்தொண்ட தொகையில எப்படி பாட அருளப்பட்டார் அப்படின்னா, ஏயர்கோன் கலிக்காமல் அடியார்க்கும் அடியேன். அந்த ஏயர் அப்படின்ற அந்த குடியில், அந்த உயர்ந்த குடியில் உலகம் உய்ய பிறப்பெடுத்த கலிக்காம நாயனார் பெருமானுக்கும் அடியேன், அவருடைய திருவடிகளை வணங்குகின்ற அடியாருக்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எடுத்து அருளி இருக்கிறார். திருவந்தாதியில எப்படி நம்பியாண்டார் நம்பி போற்றி இருக்கின்றார்னா, போரிலே வெற்றி பெறுகின்ற, அதாவது இந்த குடியில ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருக்கும் தந்தை, யாவரும் சேனாதிபதி தொழில் பூண்டவர்கள். அந்த சோழ ராஜ்யத்திற்கு சேனாதிபதி தொழிலை வழியாக கொண்டவர்கள். அப்ப எப்பொழுதும் வெற்றியினை உடையவர்கள். அப்படி வெற்றியினை உடைய என் தந்தை, அவருடைய தந்தை, பாட்டன், முப்பாட்டன் எல்லாருமே இறைவா உனக்கே அடிமை. அப்படி அடிமை தொழில் செய்து கொண்டு வழியாக அடிமை தொழில் செய்து அதிலிருந்து வழுவாமல் இருக்கின்றோம். இந்த உலகத்திலேயே சிறந்தது இதுதான். வழியாக சிவபெருமானை வணங்கி கொண்டு அந்த பக்தி திறத்திலிருந்து திறம்பாமல், அதாவது நழுவாமல் இருப்பது, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உன்னை அல்லாது, உன்னையே அப்படின் போது உன்னை தவிர வேறு தெய்வத்தை நாங்கள் வணங்கியதில்லை. இப்படிப்பட்ட எனக்கு இந்த சூளை நோயை நீ வம்பாக ஆட்கொண்டாய் இல்லையா, வழக்கு இட்டு ஆட்கொண்டாய். இல்ல நான் அடிமை இல்லைன்னு ஓடுனவனை என்ன பண்ண, நீனு வழக்குரைத்து ஆட்கொண்டாய். அப்படிப்பட்டவன் நீதான் வேணும்னு சொன்ன, எங்களை மதிக்காம. இதோட உட்கருத்து என்னதான், உன்னை தவிர வேறு தெய்வம் இல்லைன்னு உன்னையே நினைத்து வணங்குகின்றோம். ஆனா உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஓலையை கிழித்து விட்டான். நீதான் அடிமைன்னு சொல்லி நீங்க வம்பாக அவனை ஆட்கொண்டீர்கள். இப்போ நீங்க வேணும்னு சொன்ன எங்களுக்கு நீ வேணாம்னு சொன்ன ஒருத்தன் தான் அருள் செய்யணுமா? எப்படி கேட்கிறாரு பாருங்க. அப்படி ஆட்கொண்ட ஒருவன் இந்த என்னுடைய பிணியை தவிர்ப்பானா, என்னுடைய நோயை நீக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு உடைவாளை உருவி தன்னுடைய வயிற்றை கிழித்து
தனக்கு ஏற்பட்ட அந்த சூளை நோயையும் தீர்த்த கலிக்காம நாயனார் வந்து ஏர் கோக்குடியில் பிறந்தவர். அவர் வந்து பெருமை மிக்க குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வழி வழியாக அவர்கள் இறைவனுக்கு அடிமை தொழில் கொண்டவர்கள் அப்படின்னு போற்றி சொல்றாங்க. இந்த 7 பாடல்களையும் கொஞ்சம் வேகமா பார்ப்போம். திருப்பெருமங்கலம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க குரு பூஜை நடந்தது. ஏர்கொன் கலிக்காம நாயனாருடைய குரு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. அங்கு அடியார் பெருமக்களுக்கு இடையில இந்த ஏயர்கொன் கலிக்காம நாயனாருடைய அந்த அருள் வரலாற்றை சிந்திக்க நேர்ந்தது. அத்தகைய ஒரு சிறப்புக்குரிய அருள் பகுதி இது. இந்த நீர் நாடும் சோழ நாட்டை சொல்றோம். ஏன்னா காவிரி பாய்தலால் அப்படிப்பட்ட நிறைந்த புகழ் கொண்ட இந்த சோழ நாட்டிலே காவிரியோடைய வடகரை, காவிரிக்கு தென்கரை வடகரையில நிறைய சிவஸ்தலங்கள் இருக்குது. இந்த வடகரையில கீழ் திசையில வந்து திருப்பெருமங்கலம் அப்படின்ற பெருமைக்குரிய திருப்பதினா ஒரு பெருமைக்குரிய ஊர் இருக்கின்றது. அந்த ஊரோட பெருமை பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலே பார்த்தோம் ஒரு ஊரையும் சுத்தி அந்த காலத்துல ஒரு பாதுகாப்பாக அரண் இருக்கும், அதாவது மதில் இருக்கும். அது போல இந்த மதிலை சுத்தி என்ன இருக்கும்னு சொன்னா ஞாயில் இருக்கும். ஞாயில்னா இப்படி நம்ம பால்கனில இருந்து நின்று பார்ப்போம் இல்லையா மாடியில, அது போல அந்த மதில்ல வந்து ஒரு ஞாயில்ற இடங்கள் இருக்கும். அங்க என்ன வச்சிருப்பாங்கன்னா எந்திர பந்திகள், எந்திரங்கள் பொருத்தி வச்சிருக்காங்க. எதற்காகனா பகை நாட்டு அரசர்கள், பகை எதிரிகளோட படையெல்லாம் வரும் பொழுது அவர்களை கோட்டைக்குள்ளார விடாம, அந்த மதிலுக்கு உள்ளார விடாம அங்கேயே அவர்களை வந்து திருத்தி அடிக்கணுன்றதற்காக நல்ல படைக்கலன்கள்லாம் வச்சிருந்து அந்த கோட்டையில பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. வந்தாங்கன்னா அம்பு விடுறது, இல்ல வந்து நெருப்பு கற்கள் வீசுவது, இது போல வந்து அந்த ஞாயில்ல வந்து எதிரியை வீழ்த்தக்கூடிய அந்த படைக்கலன்கள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மதில்கள்ல வந்து நிறைய எந்திர பந்திகள் நிறைந்த ஞாயில்கள் இருக்கு. வீடெல்லாம் எவ்வளவு உயரம்னு பாத்தீங்கன்னா மலை போல உயரமா இருக்கு. மலைனா மேகங்கள் உரசி செல்லும், தவழ்ந்து செல்லும். அப்போ வந்து இந்த வீடெல்லாம் மலைகள் போல உயரமா இருக்கிறதுனால மேகங்கள்லாம் சூழ்ந்து இருக்கின்றது. அத்தகைய உயர்வான மாளிகைகள் இருக்கு. அப்போ மக்களுடைய செல்வ வளத்தை இது குறிக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்களுடைய கண்கள் வந்து நஞ்சு போல இருக்கின்றது அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அது பார்த்தா கொல்லும் தன்மை கொண்டது அப்படின்றதுனால மற்றவர்கள் அது யார் கண்ணோட கண் நோக்குனாங்களோ அவர்களுக்கு வந்து இடர் செய்கின்ற கொல்லும் தன்மை கொண்டதுன்றதுனால நஞ்சு சூழ்வனன் பெண்களுடைய கண்கள் சொல்றாங்க. அதே போல அந்த பெண்களுடைய கால்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மருதாணி வைக்கிற மாதிரி அந்த செம்பஞ்சு குழம்பு அததான் காலில் பூசிருப்பாங்க. நல்லா சிவப்பா அழகா இருக்கும். அப்ப அந்த கால்கள், பெண்களுடைய கால்கள் வந்து அந்த செம்பஞ்சு குழைத்து பூசி அவ்வளவு அழகா இருக்கான். அதுல ஆண்கள் அப்படியே வீழ்ந்து கிடக்குறாங்களாம். அப்ப அந்த அந்த செம்பஞ்சு சூட்டிய அந்த குழைத்த அந்த கால்களை சுத்தி என்ன இருக்குன்னா ஆண்களுடைய அந்த முடி, அந்த காலத்துல முடியெல்லாம் வெட்ட மாட்டாங்க ஆண்கள், அப்படியே முடிய வச்சிருப்பாங்க. அதுதான் குஞ்சினா ஆண்களுடைய தலைமயிர் முடிய சொல்லுவாங்க. அந்த பெண்களுடைய கால்களை சுத்தி என்ன இருக்குன்னா ஆண்களுடைய அந்த தலைமயிர் இருக்கு. அப்படின்னா காலில் விழுந்து கிடக்குறாங்க. பெண்களுடைய காலில் ஆண்கள் விழுந்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு, அதாவது அந்த பெண்கள் அவ்வளவு அழகுக்குரியவர்களாக அங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிறப்பு சொல்றாரு. எப்பொழுதும் வீதிகளில் வந்து விழா கோலம் பூண்டிருக்கும். இப்ப கோயிலோட சிறப்பு, மதுரை கோயில் என்ன சொல்லுவாங்க, வருடம் முழுவதும் மாதம் முழுவதும் திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும். அது சிறப்பு இல்லையா? அதே போல இந்த அழகிய வீதிகள்ல தோறும் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பொழுதும் வந்து விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாட்டிய அரங்கங்கள், இப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து சினிமா தியேட்டர் அங்கெல்லாம் போய் கேளிக்கைகளுக்காக போயிட்டு வரோம். அப்பெல்லாம் நடன அரங்கங்கள் இருக்கும். பெண்கள் அழகாக நடனம் ஆடுவார்கள். அது போல அந்த நடன அரங்கத்தில் நல்ல மொய் குழலாக அடர்த்தியான கூந்தல், அதுதான் பெண்களுக்கு அழகு. இவ்வாறு அடர்த்தியான கூந்தல் கொண்ட பெண்கள் வந்து நடனம் புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். முழவு இசைக்கு ஏற்ப முழவு இசையும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. பெண்களுடைய ஆடலும் நடந்து கொண்டே இருக்கின்றது நடன அரங்கத்தில். அந்த காட்சிகளை எப்போதும் பார்க்கலாம். மழவு அராதன மங்களம் பொலி மணி மூன்று. எல்லா வீடுகள்லயும் மங்களம் நிறைஞ்சு இருக்கு. அதற்கு அடையாளமாக என்ன ஆகுதுன்னா குழந்தைகள் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா? மக்கள் செல்வம்
நிறைஞ்சு இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு வீடுகள்ல மூன்றில்களும் வீட்டுக்கு முன்னாடியும் பிள்ளைகள் ஓடி ஆடி மகிழ்ந்து இருக்கின்றார்கள். மழலை செல்வம் மக்கள் செல்வம் நிறைந்து இருக்கின்றது. உழவு அறாத நல்வளத்தன ஓங்கு இருங்குடிகள். அந்த உயர்ந்த அந்த குடிகள் எப்பொழுதும் உழவு தொழிலை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதனால் வளம் பெருகிக் கொண்டே எப்போதும் வந்து கொண்டே இருக்கின்றது. பெருகிய வளம் உழவு தொழிலினால் அந்த ஊர்ல வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பாடல் தான். அதாவது என்னன்னா, சிவ பரம்பொருள் இருக்கார் இல்லையா, அவர் எப்படிப்பட்டவர்? நீரினில் பொழிகின்ற சடை, கங்கை நீரை நிறைந்ததாக பொலிவுற்ற திருமுடி, சடைமுடியை சுவாமி கொண்டவர். நெற்றியிலே ஒரு கண்ணினை உடையவர். அது மட்டும் இல்லாம கரிய மேகம் போன்ற கண்டத்தினை உடையவர் சிவபரம்பொருள். அப்படிப்பட்ட இறைவனுடைய காதலோர் குழுமி, இறைவனுடைய அடியார்கள் எல்லாம் ஒன்றாக சேருகின்றார்கள். சேர்ந்து பாரின் மிக்கது ஓர் பெருமை. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திலேயே பெருமை மிக்கது என்ன அப்படின்னு சொன்னா இதுதான். உயர்ந்த செயல் என்னன்னா, அடியார் பெருமக்கள் திருக்கூட்டம் ஒன்னா கூடி இருக்கிறது தான் உயர்ந்த பெருமைக்குரிய செயல். ஏன் அதுல என்ன பெருமை இருக்குன்னா, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன பேசுவாங்க? இறைவனுடைய பரத்துவம் மட்டுமே பேசுவார்கள். இப்ப கோயிலுக்கு போறோம், சாதாரண மக்கள் என்ன சொல்லுவாங்க? தெரிஞ்சவங்களை பார்த்தா, ரொம்ப நாள் ஆச்சு, என்ன பண்ண, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கா, என்ன பிரச்சனை, இதுதான் பேசுவோம் இல்லையா? ஆனா அடியார் பெருமக்கள் அப்படி கிடையாது. இந்த கோயிலோட சிறப்பு என்ன, இறைவனோட பெருமை என்ன, அதுதான் பேசுவாங்க. அப்ப அதுதான் உலகத்திலேயே சிறந்த செய்கை என்ன? அடியார் பெருமக்கள் ஒன்று கூடுதல். கூடி இருக்கிறவங்க என்ன செய்கை? இறைவனுடைய பரத்துவம் மட்டுமே பேசுவார்கள். சிவபெருமானுடைய அடியார்களுடைய பெருமையை மட்டுமே பேசுவார்கள். சைவ திருமுறைகளோட பெருமைகள், அதுல இறைவனை போற்றி இருக்கிறதெல்லாம் பலவாறு கூறி மகிழ்ந்து வணங்குவார்கள். இதுதான் உலகத்திலேயே உயர்ந்த செய்கை. பாரின் மிக்கதுன்னா எல்லாத்தோட ஒரு உயர்ந்த பெருமையால் பரமர் தாள் பரவும். இறைவனுடைய திருவடி, அதாவது இதெல்லாம் போற்றி சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? இறைவன் திருவடியை பரவுகின்றார்கள். சீரின் மிக்கது, அதனால அடியார் பெருமக்கள் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். இறைவனுடைய பெருமையே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால சிவபுரி போல விளங்குகின்றது அந்த திருமங்கலம். இப்ப எல்லா ஊரையும் சிவபுரி ஆக்க முடியும். என்ன பண்ணணும்? அடியார் பெருமக்கள் ஒன்று கூடி சிவபெருமானுடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் குரு பூஜை. அடிக்கடி சொல்றது அதுதான். குரு பூஜை எங்கெங்கே நிகழ்கின்றதோ, அதாவது அடியார்கள் என்று முக்தி அடைகின்றார்களோ, அந்த முக்தி ஸ்தலத்துக்கு சென்றால் தமிழ்நாட்டுல எல்லா பகுதியில இருந்தும் அடியார் பெருமக்கள் அங்கே எழுந்தருளி இருப்பார்கள். இறைவனை அடியார் பெருமக்களுக்கு அன்னைக்கு சிவபெருமான் திருவடியை அடைந்த அடியாருக்கு பலவித அபிஷேக ஆராதனை, திருவீதி உலாலாம் நடக்கும். அதெல்லாம் பங்கு பெற்று இறைவன் பெருமையை, அடியார் பெருமையை பேசுவதற்காக குழுமி இருப்பார்கள். அதுதான் உலகத்திலேயே சிறந்த செய்கை. அதெல்லாம் கண்டு கேட்டு வணங்கி உய்வு பெற வேண்டும். அதுக்காக தான் இதை சொல்றேன். அப்ப சிவபுரி போல அந்த திருப்பெருமங்கள் விளங்குகின்றது. அந்த சிறப்புக்குரிய அந்த ஊர்ல ஏயர்கோ குடியில சிறந்த அந்த சேனாதிபதி தொழில் கொண்டவர். அதாவது வேளாண்மை தொழில் 4 வர்ணத்தவர் தெரியும். அதுக்கப்புறம் ஆட்சி செய்கின்ற அரசர்கள், அந்த வைசியர்கள், வாணிபம் செய்பவர்கள், கடைசியா வேளாண் தொழில் செய்பவர்கள். அந்த வேளாண் தொழில் செய்பவர்களுடைய குடியில இவர் பிறக்கிறாரு. ஆனா என்னன்னா, வேளாண் தொழில் செய்தவர்கள் அவங்களுடைய குலம் முழுவதும் அந்த தொழில் செய்கின்றது. ஆனா இவங்க தந்தை, தாத்தா, இவங்க பரம்பரை மட்டும் சேனாதிபதி தொழில் பூண்டவர்கள். அப்படிப்பட்ட இந்த வளவர்னா சோழ அரசர்கள். இந்த சோழ நமஸ்காரமா, சோழ அரசர்களுடைய சேனாதிபதியாக இவர்களுடைய அந்த குடி தொடர்ச்சியாக அந்த தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அவதரித்து உள்ளார் சொல்றாங்க. இப்படிப்பட்ட அந்த திருக்குடியில் திரு அவதாரம் செய்தவராகிய ஏயர்கோன் கலிக்காம நாயனார் எப்படிப்பட்டவனா? கங்கை வாழ் முடியார் தொண்டர். கங்கையை தன்னுடைய திருமுடியில் கருணையினால் ஏற்ற சிவபெருமானுடைய தொண்டராவார் கலிக்காம நாயனார். இவருடைய செய்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்கள் நாயகர் அடிபணிவார் அடி சார்ந்து. ஏன்னா சிவபக்தினா சிவனடியார் பக்தி இன்றி அது முழுமை உறாது.
சிவனடியார்கள் மீதும் அன்பு கொண்டவர், தொண்டு செய்பவர். என்ன வகையான தொண்டுன்னு பாத்தீங்கன்னா, தங்கள் நாயகர் அடிபணிவார் அடி சார்ந்து. தங்கள்னா தனக்கும் மற்ற அடியார்களுக்கும். சிவனடியார்களுக்கெல்லாம் தலைவராகிய சிவபெருமான் அவருடைய அடியை பணிகின்ற அடியார்கள் அடி சார்ந்து, எதையாவது ஒண்ணு சார்பாக தான் உயிர்கள் பற்றி இருக்கும். அவர் என்ன சார்பா வச்சிருக்காருன்னா, சிவபெருமானை வணங்குகின்ற அடியார்களுடைய திருவடியையே சார்ந்து விளங்குகின்றார். அப்படின்னா அது அன்போடு வணங்குவது, அவர்களுக்கு வேண்டிய தொண்டுகளை செய்வது, இதையே சார்பாக கொண்டு விளங்குகின்றார். இது என்னன்னா, அவர் பணி போற்றுதல், அவருக்கு என்னென்ன தேவையோ அந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். புரிதல்னா விடாது, அதுதான் முக்கியம். சில பேர் வந்து ஏதாவது ஒரு விசேஷ நாள்ல மட்டும் கோயிலுக்கு போவாங்க, இது போல நல்ல காரியங்கள் செய்வாங்க. அடியார் பெருமக்கள் அப்படி இல்லை. தொண்டோ பக்தியோ அன்போ எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அடியார் பணியை அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பணியை போற்றுகின்றது, அடியார்கள் திருவடியை வணங்குவது, அவர்களுக்கு தொண்டு செய்வதை விடாமல் இடைவிடாது செய்து கொண்டு இருந்தார். இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, பக்கத்துல திருப்பெருமங்கலத்துக்கு ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் பக்கத்துலதான் திருப்புன்கூர் அப்படின்ற சிவஸ்தலம் அமைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் தெரியும். திருப்புன்கூர் நந்தனார் நாயனார் பெருமானுக்காக நந்தியம் பெருமான் விலகி இந்த சிவபெருமானுடைய அருட்காட்சி நந்தனார் பெருமானுக்கு கிடைப்பதற்காக நந்தி தேவர் நகர்ந்தது அந்த திருத்தலம், திருப்புன்கூர் தலம். இப்ப நம்ம அந்த குரு பூஜைக்கு சென்ற பொழுது முதல்ல திருப்புன்கூர் சென்று வணங்கிதான் அதுக்கப்புறம் திருப்பெருமங்கலம் சென்றோம். அடியார் பெருமக்கள் எப்பவுமே அப்படித்தான் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னாங்க, திருப்பெருமங்கலத்துக்கு பக்கத்திலே திருப்புன்கூர் இருக்கு. அடிக்கடி ஏயர்கொன் கலிக்காம நாயனார் அந்த திருப்புன்கூருக்கு செல்வார், சென்று வணங்கி மகிழ்வார். இவ்வாறு அந்த புதிய நாள் மதி சடைமுடியா திருப்புன்கூர், திருப்புன்கூரில் வீற்றிருக்கின்ற அது இளைமையான அந்த இளம் பிறையை அணிந்திருக்கின்ற சிவபெருமானுக்கு அதிகமாயின திருப்பணிகள் நிறைய செய்றார். அதிகமான திருப்பணிகள் அப்படின்றது முதல்ல 12 வேலி நிலம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் 12 வேலி நிலம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அடுத்த பகுதியில பார்ப்போம். இதெல்லாம் ஒரே பகுதியில பார்த்தா பாடல் சிந்திக்க முடியாது. அப்போ அந்த திருப்புன்கூர் திருத்தலத்திற்கு, ஏன்னா அடியார் தொண்டை பார்த்துட்டோம், அடியார்களுடைய திருவடியையே சார்பாக பற்றி அவருக்கு வேண்டிய பணிகளை இடைவிடாது செய்தார் அப்படின்ட்டு. அதே போல திருப்புன்கூர் திருத்தலத்திற்கும் நிறைய அதிகமாயினா, இதுதான் அளவில்லா, இவ்வளவுதான் அளவுன்னு இல்லாம அளவில்லாத சிறந்த திருப்பணிகள் அநேகமும்னா நிறைய அநேக பணிகள் வந்து திருப்புன்கூர் திருத்தலத்துக்கு செய்து நிதியம் ஆவன நீர் உகந்தார் கழை. இதுதான் முக்கியம். யாரு வந்து திருநீற்றை பூசி இருக்கின்றார்களோ, திருநீர் பூசி இருந்தா என்ன அர்த்தம்னா சிவபெருமானே தலைவன், அவர் மட்டுமே பரம்பொருள், சிவபக்தியும் சிவனடியார் பக்தியுமே கைக்கொள்ள வேண்டும், இதை உணர்ந்தவர்கள் தான் முழு நீர் பூசி இருப்பாங்க. அப்படிப்பட்ட உண்மையை உணர்ந்திருக்கின்ற அடியார்களுடைய திருவடிதான் நிதியம். நமக்கு வந்து செல்வம்னா என்ன? நமக்கு நன்மை தருவதுதான் செல்வம், மகிழ்ச்சி தருவது செல்வம். ஆனா என்ன ஆகும்? பணம் காசு போயிட்டே இருக்கும். அதனாலதான் செல்வம்னே சொல்லுவாங்க. எது நிலையான செல்வம்? அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்குனா அதுதான் நமக்கு நிலையான செல்வம், அழியாத செல்வம், சிவப்பேற்றினை தருகின்ற செல்வம். ஏன்னா சிவபெருமானுடைய கருணையே நமக்கு கிடைக்கும், அது எளிதில் கிடைக்காது. அடியார்கள் வழி அடியார்களை பேணுவதால் எளிதில் கிடைக்கும். அப்ப நிதியம் எது? உண்மை செல்வம் எது? நீர் உகந்தார் கழல், நீரினை விரும்பி அணிகின்ற அடியார்களுடைய அந்த திருவடி, அவங்க கழல் தான் நமக்கு மெய்ப்பொருள், அதுதான் நிதியம் அப்படின்னு உணர்ந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த அடியார்களை துதியினால் பரவி தொழுது இன்புறுவார். அடியார் பெருமக்களையும் இறைவனையும் துதித்து பெருமையெல்லாம் போற்றி தொழுது வணங்கி இன்புற்று இருக்கின்றார். இவ்வாறு அவர் பணி செய்து கொண்டிருக்கின்ற நாளிலே இப்ப இங்க வரும், என்னாச்சு? சுந்தரருக்காக இறைவன் தூது சென்ற இந்த சமாச்சாரத்தை அவர் வந்து இந்த சங்கதிகள் எல்லாம் வந்து ஒரு கேள்வி உறுகின்றார். மிகுந்த பக்தி உடையவர் இறைவன் பால். இறைவன் வந்து இப்படி 1க்கு 2 முறை நடந்து பாதம் நோவ சென்றாரே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தம். அவருடைய வருத்தம் என்னென்ன, சுவாமி என்ன திருவிளையாடல் புரிஞ்சார் அப்படின்றதான் இன்றைய வகுப்புக்கு பார்க்க போறோம். இப்ப பாடல் வந்து 383, அதை எடுத்துக்கோங்க.
383 ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல. நம்பி ஆரூரர் நெஞ்சில் சென்ற அந்த 382ல இருந்து பார்ப்போம். அப்பதான் வந்து தொடர்ச்சி புரியும். அப்போ வந்து இப்படி மகிழ்ந்து கொண்டு பறவையாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இல்லற வாழ்க்கையிலே மகிழ்ந்து இறை அருளை போற்றி கொண்டே மகிழ்ந்து வாழ்ந்திருக்கின்ற காலத்தில் ஆரண கமல கோயில் மேவி புற்றிடம் கொண்டு ஆண்ட நீரணி வேணியாரை நிரந்தரம் பணிந்து போற்றி பாரணி விளக்கும் செஞ்சல் பதிக மாலைகளும் சாத்தி தாரணி மணிப்பூன் மார்பர் தாம் மகிழ்ந்து இருந்த நாளில். இவ்வாறு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சென்ற வகுப்புல சொன்னது போல வேத மூலம் வெளிப்படுகின்ற அந்த புற்றிடம் கொண்ட பெருமானை ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரம் வெளிப்படுகின்ற இந்த உலகுக்கே இதயமான பூ போன்ற விளங்குகின்ற அந்த புற்றிடம் கொண்ட பெருமானை இப்ப நிரந்தரம் சொன்னான். அதாவது இடைவிடாத ஒவ்வொரு காலமும் சென்று ஒவ்வொரு கால பூஜையின் போதும் சென்று இறைவனை பணிந்து பலவாறாக போற்றி பாரணி விளக்கும் செஞ்சொல் பதிகங்கள் யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மை தருகின்ற பதிகங்களும் பாடி அருளினார். பாருங்க, பெரியவங்க எது செஞ்சாலும் உலகத்துக்கே நன்மையாகுது. அவர் போய் இறைவனை வணங்கி அவர் மட்டும் அருள் பெற்றாரு, பதியங்கள் பாடினாரு. அதை எந்த உலகத்துல யார் பாடினாலும் அவர்களுக்கு நன்மை கிடைக்குது, சிவன் அருள் கிடைக்குது. அப்ப பாரணி விளக்கும் உலகத்திற்கே நன்மை பயக்கும், உலகத்திற்கு அழகுனா உலகத்திற்கு நன்மை பயக்கின்ற செஞ்சொல் பதிக மாலைகளும் சாத்தி இறைவன் நம்மலாம் போனா பூதான் சாத்துவோம், அதுதான் தெரியும் இல்லையா? அவர் என்ன பண்றாரு, செஞ்சொல் மாலைகள் சாத்தி தாரணி மணிப்பூன் மார்பர் மார்பில் அணிந்திருக்கிற அந்த மாலைக்கு பூ மாலைகளுக்கு தார் பேரு. எப்பொழுதும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இந்த கல்யாண கோலத்தோட இருப்பார் இல்லையா? அதனால மார்பிலே மாலை அணிந்திருக்கின்ற, அது மட்டும் இல்லாம அழகிய ஆபரணங்கள் அணிந்திருக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இவ்வாறு இறைவனை வணங்கி மகிழ்ந்து இருக்கின்ற நாளிலே என்ன நடக்குதுன்னா 383 நம்பி ஆரூரர் நெஞ்சில் நடுக்கம் ஒன்று இன்றி நின்று தம்பிரானாரை தூது தையல்பால் விட்டார் என்னும் இம்பரின் மிக்க வார்த்தை ஏயர் கோனார் தாம் கேட்டு வெம்பினார் அதிசயித்தார் வெறுவினார் விளம்பல் உற்றார். அதாவது நம்பி ஆரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் நெஞ்சில் நடுக்கம் ஒன்று இன்றி, அதாவது நடுக்கம்னா ஒரு சில செய்கைகள் செய்யும் பொழுது நமக்கு வந்து நடுங்கும், இதை செய்யலாமா, தப்பான செயல் செய்யும் பொழுது உள்ளத்துல என்ன ஆகும், நடுக்கம் வரும் இல்லையா? இவர் என்ன சொல்றாருன்னா நெஞ்சில் நடுக்கம் ஒன்று இன்றி, ஒன்றும்னா கொஞ்சம் கூட சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லையா அதை செஞ்சியான்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல நெஞ்சில் நடுக்கம் ஒன்றும் இன்றி, கொஞ்சம் கூட நடுக்கம்னா மனசுல பயமே இல்லாம நின்று தம்பிரானாரை தூது விட்டாரே. அவர் யாரு? தம்பிரன்னா தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவர், அவர் தான் அந்த சுப்ரீம் சொல்லுவோம் இல்லையா? மக்களே உயர்ந்த பரம்பொருள், மேலான பொருள், யாவற்றுக்கும் மேலானவர் தான் தம்பிரான். தூது விட்டது யாரு? தம்பிரானார போய் விட்டுருக்கார் தூது. அது எதுக்காக? தையல் பால், ஒரு பெண்ணுக்காக வந்து தூது விட்டார். அதுதான் எனக்கு ரொம்ப கோபம். விட்டது வந்து தூது விட்டது சிவ பரம்பொருள், தலைவரை விட்டாரு. அது எதற்காக விட்டார்? ஒரு பெண் மீது கொண்ட இந்த கோபம் ஊடல் தீர்ப்பதற்காக விட்டார். அதுதான் சொல்றாங்க பாருங்க. தம்பிரானாரை தூது தையல் பால் விட்டார், ஒரு பெண்ணிடம் தூது அனுப்பினார் அந்த துன்பம் அந்த ஊடலை நீக்குவதற்காக என்னும் இம்பரின் மிக்க வார்த்தை. இம்பரின் மிக்க வார்த்தைன்னு இந்த உலகத்திலேயே மிகுந்த பழிச்சொல். இது அந்த காலத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேகமா பரவும் இல்லையா? அது போல பரவுது. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்காக இறைவன் தூது சென்ற இந்த அருள் நிகழ்ச்சி எங்கும் பரவுது. இதை கேட்கிறாரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார், கேட்கிறாரு. கேட்டு இம்பரின் மிக்க வார்த்தை, அவருக்கு எப்படி நான் இந்த உலகத்திலேயே மிகுந்த பழிச்சொல் இதுதான். சுவாமி வந்து தூதாக சென்றார், ஒரு பெண்பால் சென்றார், ஒரு அடியவனுடைய
மனைவியின் ஊடலை தீர்ப்பதற்காக தூதாக சென்றார் என்று உலகத்திலேயே மிக்க இம்பர்னா இவ்வுலகம், மிக்க வார்த்தைனா இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மிகுதியான பழிச்சொல். அந்த சொல் வந்து மிகுதியான பழிச்சொல். அதை வந்து கேட்கிறார். ஏயர் போனார்தாம் கேட்டு, இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டு வெம்பினார், அதிசயித்தார், வெறுவினார், விளம்பல் உற்றார். அவருக்கு என்ன தன்மை, செய்தி கேட்ட உடனே அவருக்கு என்ன நிகழுது? ஏன்னா ரொம்ப சிவபக்தி கொண்டவர், வழி வழியாக அடிமை திறம் கொண்டவர். வெம்பினார்னா என்ன அர்த்தம்னா, அப்படியே கோவத்தினால சொல்லுவாங்கல்ல, குழந்தை அழும்போது சொல்லுவாங்க, கோவத்துல அழும்போது அப்படியே வெம்பி வெம்பி அழுவும் கோவத்துல. அது போல வெம்பினார்னா மிக்க சினம், உள்ளத்துல முதல்ல பயங்கர கோபம் வருது கேட்ட உடனே. அடுத்தது அதிசயித்தார். அதிசயம், இது போல நடக்குமா? இதுவரை அதை கேட்டிருக்கோமா? சுவாமிய யாராவது தூது அனுப்புனதை கேட்டிருக்கோமா? இப்ப அதிசயிக்கிறார். யாருமே செய்யாத ஒரு செயல் நடந்திருக்கே அப்படின்னு ஃபர்ஸ்ட் கோவம் வந்துருச்சு. அப்புறம் அதிசயித்தார். அதுக்கப்புறம் வெறுவுதல். வெறுவுதல்னா திடுக்கிட்டு. அது என்னன்னா, வெறுவுதல்னா இது நினைக்கவும் கூடாத, கேட்கவும் கூடாத ஒன்று அப்படின்றாங்க. திருப்புன்கூர் திருத்தலம் தான் 3வது 4வது படம். திருப்புன்கூர் திருத்தலத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாடி அருளியிருப்பாரு ஒரு பதிகம். அதுல 3வது 4வது பாடல பொருள் சொல்லக்கூடாதுன்னு அடியார் பெருமக்கள்லாம் சொல்லிட்டாங்க. வேணாமா, இதுக்கு சொல்லக்கூடாதுன்னு. காரணம் என்னன்னா, அது 4வது பாடல் மட்டும் சொல்றோம், 3வது சொல்லக்கூடாது. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி பாடியிருப்பாருன்னா, ஞான சம்பந்த பெருமான், கண்ணப்ப நாயனார், இவர்கள்லாம் சண்டேஸ்வர நாயனார் பெருமான், இவர்கள்லாம் குற்றம் செய்தாலும் குணமாக கொள்வாய் அப்படின்ட்டு. இப்ப அவ்வளவு பெரியவங்களை வந்து குற்றம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கு விளக்கமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே என்ன சொல்லணும்னா, ஞான சம்பந்த பெருமான் குற்றம் செய்யவில்லை. 8000 சமணர்களை கழுவுல ஏற்றுனது குற்றம் கிடையாது. அந்த சமண இருள் நீக்கணும்னு தான் போனாரு. வாதினால அந்த பொய் சமயம் நிரூபிச்சாரு. நீங்க உண்மையை உணர்ந்துட்டீங்க, நீங்க சைவத்தை சாருங்கள் சொன்னார். அவர்கள் தான் சைவத்தை சாராம உயிர் துறந்தார்கள். அதே போல கண்ணப்ப நாயனாரும் சரிதான். தான் என்ன உண்ணுவோமோ அதுதான் சுவாமி உண்ணுவார்றதுதான் தெரியும் தவிர, அன்பை தவிர வேற எதுவும் வேற அறிவு அறியாதவர் இல்லையா? அது மட்டும் இல்லாம சுவாமியுடைய கண்ணு பக்கத்துல செருப்பு கால் எதுக்கு வச்சாரு? இன்னொரு கண்ணையும் தோண்டி எடுத்துட்டா சுவாமி எங்க இருக்காரு தெரியாதே, எங்கேயாவது வீணாயிடக்கூடாதுல கண்ணை எங்கேயாவது போட்டுட்டு. அப்ப சுவாமியோட திருக்கண் இங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன பண்றாரு, செருப்பு காலை ஊன்றி தன்னுடைய கண்ணை இழந்தார். கணம் புள்ள நாயனா கணம் புள்ள நாயனாரும் அப்படிதான். இந்த புல்லை எரித்தாரு. இந்த திருப்பணி தடப்படக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய முடியை அறிந்து எரித்தார். இப்ப இதெல்லாம் வந்து குற்றமும் கிடையாது, அன்பின் மிகுதியால் செய்த செயல்கள். இது எல்லாமே போற்றத்தக்கது. இதெல்லாம் வந்து ஆனா இவருக்கு எப்படி ஏற்பட்டதுன்னா, இவர் அந்த தூது அனுப்புன இந்த சமாச்சாரம், இந்த நிகழ்ச்சி நினைக்கவும் கேட்கவும் ஒண்ணாதது. இதை நினைச்சு கூட பார்க்க கூடாது, அவ்வளவு பாவம். இதை கேட்க கூட கூடாது இந்த விஷயத்தை, அவ்வளவு பாவம். அந்த அளவுக்கு ஒரு கோபம் கொண்டிருக்கின்றார். இப்ப இதை கேட்ட உடனே மிகுந்த கோபமும் அதிசயமும், சுவாமி இப்படி யாராவது விடுவாங்களா அப்படின்ற அதிசயமும், இதெல்லாம் வந்து கொடிய செயல், இதை வந்து கேட்கக்கூடாது, இதை நினைக்கவும் கூடாது அப்படின்னு ஒரு திடுக்கிட்டு அவ்வளோ ஒரு இப்படி வெறுவல் உற்று என்ன விளம்புகின்றார், என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 384வது பாடல். நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று, சால ஏயும் என்று இதனை செய்தான் தொண்டனாம், என்னே பாவம் பேயேன் பொறுக்க ஒண்ணா பிழையினை செவியால் கேட்பது ஆயின பின்னும் மாயாது இருந்தது என் ஆவி என்பார். என்ன சொல்றார் பாருங்க. நாயன்னா நம்ம நாயனார்னு சொல்றோம்ல, தலைவர்னு அர்த்தம். ஏன் அடியார் பெருமக்கள் 63 நாயன்மார்களையும் நாயன் சொல்றோம், நாயன்மார் அப்படின்னு அர்த்தம். நாயன்னா தலைவன், எஜமானர்னு அர்த்தம். இப்ப நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று. நாயகனா தலைவனை போய் அவனோட தலைவன் இருக்காருன்னா அவருக்கு அடியவர்கள் என்ன பண்ணணும், தலைவனுக்கு தொண்டு செய்யணும், அடிமை தொழில் செய்யணும். ஆனா இங்க என்ன ஆச்சு, நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று. தலைவனை அடியவன் வந்து என்ன பண்றான், வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தலைவனை ஏவுகின்றான். ஏவுதல்னா அதாவது ஒரு
ஒரு வேலைக்காரங்கள்ட்ட ஒரு வேலையை சொல்லும் போது ஏவுதல்னு சொல்லும் இல்லையா? வேலை செய்யணும் கட்டளை இடுவது போல செய்யறது தான் ஏவுதல். அப்ப தலைவன்ட்ட யாரு வந்து கட்டளை இடுறா? அடியவன் வந்து சொல்றான். தொண்டன் வந்து தலைவரை போய் ஏவல் விட்டு வேலை செய்ய சொல்றது சரியா அப்படின்னு அவ்வளவு கோவப்படுறாரு. நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று. இந்த வேலையை செய்யணும் ஏவுறாரு இல்லையா? அந்த காரியம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவ்வளவு கோவப்படுறாரு. சால ஏயும் என்று இதனை செய்தாம் தொண்டனாம் என்னே பாவம். சால ஏயும் இது ரொம்ப பொருத்தமான செய்கை. சாலனா மிகவும், ஏயும்னா பொருத்தம். இது ரொம்ப பொருத்தமான செய்கை என்று இப்படிப்பட்ட செயலை செய்தானே அவன் தொண்டனாம். அவன் என்ன தொண்டனா அப்படின்னு கோவப்படுறாரு. என்னே பாவம், இது எப்படிப்பட்ட ஒரு பாவ செயல். என்னென்னலாம் இது வந்து அவரோட மொழி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தலைவனுக்கு தொண்டன் தொழில் செய்யணும், அடிமை தொழில் செய்யணும். ஆனா தலைவனை தொண்டன் என்ன பண்றான்? ஏவுறான். அதை செய்யின்னு சொல்லிட்டு ஏவுறான். அது மட்டும் இல்லாம ஏவும் காரியம் நன்று. சால ஏயும் இது ரொம்ப பொருத்தமான செய்கை அப்படின்ட்டு இப்படி செஞ்சவன் ஒரு தொண்டனா? இது என்ன எப்படிப்பட்ட பாவம்? என்னே பாவம், இது எப்படிப்பட்ட பாவமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு, பேயேன் பொறுக்க ஒண்ணா பிழையினை செவியால் கேட்பது ஆயின பின்னும். அவரே சொல்லிக்கிறார். அப்படின்னா என்னன்னா, பேயேன் பொறுக்க ஒண்ணா பிழையினை செவியால் கேட்பது ஆயின பின்னும். பேய் போன்றவன் தன்னையே சொல்லிக்கிறார். காரணம் என்னன்னா, பேயேன்னு சொல்லிட்டு நிறைய திருமுறைகள் எல்லாம் வரும். பேயேன் தன்னையே சொல்லிப்பாங்க. இந்த பேயேன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, மெய்யுணர்ச்சி இல்லாதவர்கள். நல்ல மெய்யுணர்ச்சி இல்லாமல் திரிகின்றார்கள் இல்லையா? அவங்களதான் பேயேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவரே சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கொடுமையான செய்தியை வந்து என் காதால கேட்டும் நான் இன்னும் உயிரோட இருக்கனே. உண்மையிலே வந்து நான் உண்மையிலே என்னோட உள்ளத்துல பக்தி இருந்தா, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நூல்கள் என்ன சொல்லுது, சிவ ஆகமங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, கொடிய சிவ அபராதம் இருந்தா நிகழ்ந்தா நம்ம என்ன பண்ண, யாராவது செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து சாகடிக்கணும், அவங்கள வந்து அழிச்சிடணும், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னா அந்த பாக்க நேர்ந்தது இல்லையா, அதனால நம்மள என்ன பண்ணிக்கணும், நம்மள அழிச்சுக்கணும். அது ரெண்டுமே இல்லைன்னா அந்த இடத்த விட்டு அகன்று விடணும். இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. சிவ அபராதம் செய்தவர் சண்டேஸ்வர நாயனாருடைய தந்தையார் இல்லையா? சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு வைத்திருக்கின்ற பாலை காலா இடறி சிந்தினார். அவரை தண்டிச்சு அவர் குற்றத்தை நீக்கினதால சண்டேஸ்வர பெருமானுடைய கைகளால அவருடைய குற்றம் நீங்கினது, தண்டிக்க பெற்றதால குற்றம் நீங்கி சிவலோகம் அடைந்தார். சொர்க்கம் கூட இல்ல, சிவலோகமே அடைஞ்சிட்டார். அப்ப அந்த சிவ அபராதம் செய்தவரை தண்டிக்க வேண்டும். இது வந்து சைவ ஆகம சிவ ஆகம நூல் துணிவு, அதுதான் அங்க செய்யறாங்க. அதற்கப்புறம் இது மாதிரி சிவ அபராதம் நேர்ந்தா அத செஞ்சவரை தண்டிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ண, இறந்துடணும் இல்லையா? நம்ம தாட்சாயணி அன்னை, உமை அன்னை சக்தி தேவி என்ன பண்ணாங்க, தக்ஷனுடைய யாகத்திற்கு சென்றார்கள். நீ அவிர்வாகம் சிவபெருமானுக்குரிய அவிர்வாகத்தை தந்துட்டு தான் வேள்வியை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவிர்வாகத்தை தர மறுத்ததுடன் சிவபெருமானை பற்றி ரொம்ப கொடுமையான, கேட்கவும் முடியாத அந்த கொடிய சொற்கள்லாம் அவங்க சொல்லுவோம். அதெல்லாம் கேட்டுட்டு தான் அவர் என்ன பண்ணுவாங்க, தாங்க முடியாம இவனுக்கும் அகலாக பிறந்தோமே, இந்த உடலை தேகத்தை ஒழிக்க வேண்டும் சொல்லிட்டு யாகத்தீர விழுந்து யாகம் அழியணும்னு சாபம் விடுறாங்க அவங்க. இப்ப தன்னை தானே மாய்த்து கொள்ளுதல், சிவ அபராதத்தை கேட்ட பொழுது கண்ட பொழுது. இன்னொன்னு அவ்விடத்தை விட்டு நீங்கி விடுதல். அதுதான் நம்ம அந்த கந்த புராணத்துல பார்ப்போம். ததீசி முனிவர், அதுதான் வந்து சிவபெருமானுடைய அந்த நிறைய அறக்கருணை மரக்கருணை எல்லாம் பெருமையா விரித்து சொல்வார். காரணம், இந்த தக்ஷன் அந்த வேள்வி செய்யும் பொழுது சிவபெருமானை மறுத்து, மெய்ப்போல் என உணராது மறுத்து யாகம் செய்யும் பொழுது தேவர்கள் எல்லாம் அதுல வந்து கலந்துக்குவாங்க. இப்ப ததீசி முனிவர் வந்து சிவபெருமான் பெருமைகளை பலவாறு சொல்லுவாரு. தக்ஷனுக்கு வந்து இப்ப அந்த ஞானம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விதியும் ஞானமும் இல்லை, அதனால ஏத்துக்க மாட்டார். உடனே ததீசி முனிவர் என்ன சொல்லுவாரு, இப்படி இருக்கிற நீ வந்து உணராது, சிவ அபராதம் நடக்கின்ற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு அந்த இடத்த விட்டு நீங்கி போயிடுவார். அப்ப அந்த இடத்த விட்டு நீங்கி போயிடும். அது எதுவுமே முடியல, அவனை தண்டிக்க முடியல, தன்னை தண்டிச்சுக்க வேணாம்னா அந்த இடத்த விட்டு நீங்கிடணும், அது போல போயிடுவார். அப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, இந்த அளவுக்கு கோபம். இப்ப
இது போன்ற ஒரு கொடிய செய்கையை நான் கேட்டும் நான் இன்னும் உயிரோட இருக்கனே, என் உயிர் உடம்பு விட்டு போலியே, அப்ப நான் பேயேன். எனக்கு மெய்யுணர்ச்சி இருந்தா தானாவே உயிர் வந்து என் உடம்பு விட்டு போயிருக்கும். இப்ப எவ்வளவு கோபம் கொண்டிருப்பாரு பாருங்க சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த செய்த செய்கையின் மீது எவ்வளவு கோபம் கொண்டிருந்தாலும் இப்படி நினைப்பாரு அவரு. இதை நான் கேட்டுட்டோம், அதான் பாருங்க, பொறுக்க ஒண்ணா பிழை, பொறுத்துக்கவே முடியாத பிழைய வந்து அவர் செஞ்சுட்டாரு. இது செவியால் கேட்பது, காதால கேட்பது ஆயின பின்னும் கேட்டுட்டேன், இப்பயும் மாயாது இருந்தது என் ஆவி, என் உயிர் வந்து உடலை விட்டு போகலையே, அப்ப நான் பேயேன், மெய் உணர்வு இல்லாதவன் என்பார். இவ்வளவு கோபமா அவர் பேசுறாரு. அடுத்தது 385வது பாடல். காரிகை தன்பால் செல்லும் காதலால் ஒருவன் ஏவ பாரிடை நடந்து செய்ய பாத தாமரைகள் நோவ தேரணி வீதி ஊடு செல்வது வருவது ஆகி ஓரிரவு எல்லாம் தூதுக்கு உழல்வாராம் ஒருவர் என்று. அதாவது இன்னும் எவ்வளவு கோவப்பட்டாரு, என்னென்னலாம் நினைக்கிறாரு அப்படின்றத சொல்றாங்க பாருங்க. காரிகை தன்பால் செல்லும் காதலா, காரிகைனா பெண், பெண் பால் செல்ல வேண்டும், அவளிடம் சேர வேண்டும் அப்படின்னு அவள் மீது கொண்ட காதலால் ஒருவன் ஏவர். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பேரை கூட சொல்ல மாட்டாரு, அவ்வளோ கோபம் கொண்டிருக்காரு. ஒரு காரிகை பெண் மீது கொண்ட காதலால், தன்பால் செல்லும் காதலால், இன்னும் எவ்வளவு கோபப்படுற சொன்னாங்க, ஒரு பெண்ணை போய் சேரணும், அந்த ஒரு தன்னுடைய மனைவியை சென்று சேர வேண்டும், அதான் காரிகை தன்பால் செல்லும் காதலால், அவளை போய் சேர வேண்டும் அப்படின்ற ஒரு காதலால ஒருவன் ஏவ, ஒருத்தன் வந்து போய் செய்யின்னு அதை ஏவல் செய்ய ஏவி விட பாரிடை நடந்து, பாரிடைனா சுவாமி அதுதான் பாருங்க, சுவாமி எப்போதும் ரிஷபாரூடரா இருப்பாரு, அவர் அதுலயாவது ஏறி போயிருக்கலாம் இல்லையா, ஏன்னா அவ்வளவு விரைவு, அதுதான் சொல்லுவாங்க. வீதி விடங்க பெருமாள் தான் தூதாக சென்றார்னு சென்ற வகுப்புல பார்த்தோம். ஏன்னா அந்த தூது போய் அவங்க மனசை மாத்தினதுக்கு அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு அருள் செய்து விட்டு என்ன பண்ணுவாங்க, வென்று உயர் சேமேல் வீதி விடங்க பெருமான், வெற்றி உடைய ரிஷபத்தின் மீது வீதி விடங்க பெருமான் தன் பொன்திகள் கோயில் வாயில் கோயில் புகுந்தார் உய்வாழ, இந்த அழகிய வாயில் கொண்ட கோயிலுக்குள்ளார் புகுகின்றார், வேலையை முடிச்சுட்டு போறாரு. வீதி விடங்க பெருமான் ஆகிய தியாகேச பெருமான் தான் தூதராக வந்தது. ஒரு நண்பர் துன்பப்பட்டவனே உடனே சுவாமி ஏஞ்சி வந்துட்டாங்க, ரிஷபாத்த கூப்பிடலையும். அதனால்தான் வந்து சுவாமி தியாகராஜ பெருமானுக்கு முன்பாக ரிஷபம் நின்று கொண்டே இருக்கும். ஏன் உட்கார்ல அப்படின்னா, ரெடியா நிக்கிறேன், முதல்ல அப்படி முட்டி போட்டு இருந்தேன், சுவாமி நேரம் ஆகும்னு என்னை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டாரு 2 தடவை, அதனால நான் இப்ப ரெடியா நிக்கிறேன், எப்ப சுவாமி வந்தாலும் அழைச்சிட்டு போறதுக்குன்னு அந்த ரிஷபம் எப்பவுமே ரெடியா நிக்குதான் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க. அது போல சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா, ரிஷபம் தேர்ல வருவார், வீதி விடங்க பெருமாள் எப்போதும் எப்படி வருவாரு, தியாகராசர் பெருமான், அதனால வீதி விடங்க பெருமானே பேரு. திருத்தேரில் எழுந்தருளி வருவார் தியாகராஜ மன்னர். ஆனா இப்ப என்ன பண்றாரு, நண்பருக்காக எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு காட்டுறாரு பாருங்க சுவாமி, தேர்லயும் வரல, ரிஷபத்து மேலேயும் வரல, நடந்து வருகின்றார் சுவாமி. அதுதான் சொல்றாங்க, பாரிடை நடந்து பார்த்து இந்த பூமியில நடந்து வரார். அது எப்படி செய்ய பாத தாமரைகள் நோவ, அந்த சிவந்த இப்படிப்பட்ட திருவடி நினைக்கும் போதே உள்ள முருகுது இல்லையா. உமையன்னை திருவடியை வந்து வருடுவதனால சிவந்த திருவடிகள், அன்பர்கள் எப்போதும் பூத்தூவி வணங்குகின்ற திருவடிகள், திருமால் பன்றியாக தேடியும் காண முடியாத திருவடிகள், இப்படி இருக்கும் பாருங்க. இந்த திருவடிகள் நோவ, அதை செய்யணும் அந்த சிவந்தன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம உயிர்களுக்கு எல்லாம் முக்தி பேரை தருது இல்லையா, எல்லா உயிர்களும் அங்கதானே கூடுது, எப்பேற்பட்ட திருவடிகள் அது, எல்லா உயிருக்கும் அந்த புகலிடமாக விளங்குவது இல்லையா, அந்த உயர்ந்த திருவடிகள் நோவ வலிக்கிற மாதிரி சுவாமி நடந்து வராங்க பாருங்க. அந்த அந்த செய்ய தாமரை பாத தாமரைகள், தாமரை மலர் போன்ற பாதங்கள் நோகுமாறு திருவாரூர் வீதியிலே இறைவன் நடந்து வந்து தூது சென்றார் அப்படின்னு வருத்தப்படுறார் இவர் இல்லையா. அடியார் பெருமக்கள் இறைவனுடைய இந்த கருணை எல்லாம் பார்த்து அந்த நஞ்சை உண்டதை கண்டு நினைச்சு வருந்துவார்கள். அது போல இங்க
இவர் என்ன பண்றாருன்னா இறைவனுடைய பாத தாமரைகள் அப்படியே வெளிச்சிருக்குமே, நொந்து போயிருக்குமேன்னு வருத்தப்படுறாரு. நோவ தேரணி வீதி ஊடு செல்வது வருவதுமாகி சுவாமி என்ன பண்றாரு, பாரிடை செய்ய பாத தாமரைகள் நோவ வராரு. எப்படிப்பட்ட வீதி, தேர் அழகிய தேர் வந்து செல்லுகின்ற வீதி, அந்த வீதியில செல்வதும் வருவதுமாகி ஒரு முறை தூது போல போறாரு வராரு, திருப்பியும் போறாரு வராரு இல்லையா? அதனாலதான் சொல்றாரு செல்வதும் வருவதும் ஆகி உழல்தல். நான் முதலே சொன்னேன், ஒரு முறை சென்று வந்தால் தூது, பலமுறையும் சென்று வந்ததால் உழல்வது. அது போல இந்த வீதியில தேர்கள்லாம் வருகின்ற வீதியில உழல்கின்றார், செல்வதும் வருவதும் ஆகி ஓர் இரவு எல்லாம். இல்லையா? ஒரு ராத்திரி முழுவதும். அது என்னது, பேயும் உறங்கும் பார்த்தோம், எல்லா உயிரும் தூங்கிட்டு இருக்கு. அந்த ராத்திரியில சுவாமி வந்து தூதுக்கு உழல்வாராம் ஒருவர், ஒருவன ஒப்பில்லாத தலைவர் இப்படி உழல்கின்றாரே உழன்றாரே அப்படின்னு வருத்தப்படுறாரு என்று 386வது பாடல். நம்பர் தாம் அடிமை ஆற்றார் ஆகியே நன்னினாரே கும்பரார் கோணும் மாலும் அயனும் நேர் உணர ஒன்னா எம்பிரான் இசைந்தால் ஏவ பெறுவதே இதனுக்கு உள்ளம் கம்பியாதவனை யான் முன் காணும் நாள் என்னால் என்று. அதாவது நம்பர் தாம் அடிமை ஆற்றார் ஆகியே, நம்பர்னா நம்புதற்குரியவர், விருப்பத்திற்குரியவர் இல்லையா? சிவபெருமான். ஏன்னா உயிர்களுக்கு எல்லாம் சுகங்கள் செய்வதால் சங்கரன்னு பேரு. அப்ப உயிர்களுக்கு நாம் நம்பக்கூடிய அவர் தான் இல்லையா? கைவிடாது காப்பது சிவபரம்பொருள் தான், எல்லா உயிர்களுக்கால் கருணை கொண்டவர். அதனால இப்படி நம்பராகிய சிவபெருமான் தாம் அடிமை ஆற்றார் ஆகி, இந்த ஆற்றாருக்கு 2-3 அர்த்தம் கொடுத்துருந்தாங்க, ஒண்ணு மட்டும் சிறப்பா சொல்லுவோம். தம் அடிமை ஆற்றார் ஆகியே என்னன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த இந்த இப்படிப்பட்ட வருத்தத்தை வந்து சுவாமி தான் நீக்க முடியும், சுவாமியோட திருவடியை நினைச்ச உடனே எழுந்தருளி வந்து தீர்க்கணும்னு நினைக்கல, சுவாமி தான் தீர்க்கணும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் நினைச்ச உடனே சுவாமி என்ன பண்ணுவாரு, திருமேனி கொண்டு எழுந்தருளி வருகின்றார் இல்லையா? சுவாமி தீர்க்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா சுவாமி என்ன பண்றாரு, ஒருபடி மேல போய் தானே நேரா தூதனாக வந்து தீர்க்கணும்னு சொல்லிட்டு ஏன் வராரு, அடியவனுடைய துன்பத்தை தாங்க முடியல, அவர் படுற வேதனையை பார்த்து சிவபெருமான் அடியார்களுடைய துன்பத்தை பொறுத்து கொள்ள மாட்டார். அதுதான் இங்க சொல்றாங்க. நம்ப தாம் அடிமை ஆற்றார் ஆகியே, தன்னுடைய அன்பராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் படுகின்ற துன்பத்தை ஆற்றார், பொறுக்க மாட்டாமல் என்ன பண்றாரு அப்படின்னா நன்னினாரால். அவர் அதுக்காக அப்படி வரார், சரி நான் தூதுவரனா வரேன் அப்படின்ட்டு வந்தாலும் உம்பரார் கோணும். சுவாமி எப்படிப்பட்டவர், சுவாமி வருவாரு அடியாருக்காக, என்ன சொல்றாரு, துன்பத்தை பொறுத்துக்காம அவரு வராரு. அவரு வந்தாலும் சுந்தரமூர்த்தி நாயனார் ஏவலாமா, அதுதான் இருக்கும். சுவாமி இசைந்துதான் வந்து தூதா போறாரு, ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு, அடியவருடைய துன்பத்தை பொறுத்து கொள்ளாமல் சுவாமி வராரு. சுவாமியே வரன்னு சொன்னாலும் நீங்க என்ன சொல்லணும், சுவாமி நீங்க வேற ஏதாவது ஒரு வகையில மனசை மாத்துங்க, நீங்க தூதாக செல்ல வேணாம் அப்படிலாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பாருங்க. உம்பரார் போனும் தேவர்கள் தலைவனாகிய தேவேந்திரனும் மாலும் திருமாலும் அயனும் பிரம்மனும் நேர் உணர ஒன்னா, அவர்களால கூட நேரால சுவாமி நேரா பார்த்து என்ன பண்ண முடியாது, உணர முடியாது இல்லையா? அனலுருவாய் ஜோதி ஸ்தம்பமாய், மூலகக்கும் ஜோதி ஸ்தம்பமாய் சுவாமி நின்னாரு, நேர பார்க்க முடியல. பல கோடிக்கணக்கான வருடங்கள் வந்து சுவாமிய முயன்றும் தேட அடிமுடி காண முடியாம தான் நமசிவாய் 5 எழுத்து ஓதி வணங்குன்றாரு. அப்புறம் இறைவன் வந்து காட்சி தராரு. இப்ப அவர்களுக்கெல்லாம் கூட காட்சி கொடுக்காது. அதான் நேர் உணர உண்ணா, நேரை கண்டு உணர முடியாதவர்கள். இந்திரன் திருமால் பிரம்மனுக்கும் அறிய ஒண்ணாத இறைவன் எம்பிரான் இசைந்தால் ஏவ பெறுவதோ, அப்படிப்பட்ட உயர்ந்தவர் வந்து இசைந்தால், அவரு ஒத்துக்கிட்டாலும் ஏவ பெறுவதோ, இவர் வந்து ஏவல் செய்யலாமா, வேலை வந்து கொடுத்து தூதாக அனுப்பலாமா, இதனுக்கு உள்ளம் கம்பியாதவனை யான் முன் காணும் நாள் என்னால். இப்படி தூது அனுப்புறதுக்கு கொஞ்சம் கூட உள்ளம் கம்பியாதவன நடுக்கம், கொஞ்சம் கூட நடுக்கமே இல்லாம, மனசுல பயமே இல்லாம சுவாமிய போய் தூது அனுப்புன அப்படிப்பட்ட ஒருத்தனை காணும் நாள் என்னால், நான் பார்க்கணும், பார்த்தா அப்படி ஒரு நாள் வந்துருமோன்னு பயப்படுறாரு. ஏன்னா பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரு, அவ்வளோ கோபம் பாருங்க.
இப்படிப்பட்டவனை வந்து காணும் நாள் எந்நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கோபம் கொண்டு இருக்கின்றார். அடுத்தது 387 இன்னும் கோபத்தால என்ன சொல்றாரு? அறிவை காரணத்தினாலே ஆளுடை பரமர் தம்மை இரவினில் தூது போக ஏவி அங்கு இருந்தான் தன்னை வரவு எதிர் காண்பேன் ஆகில் வருவது எண்ணாம் கொள் என்று விரவிய செற்றம் பற்றி வில்லும் உள்ளத்தராகி. அதாவது என்னன்னா, என்ன சொன்னா, அறிவை, இதுவும் பெண்ணை வந்து குறிக்கிறதா, காரிகை, அறிவை, இதெல்லாம் அறிவை காரணத்தினாலே ஒரு அதுதான் இவருக்கு வந்து தூது அனுப்புனது ஒரு கோபம், இரவுல அனுப்புனது கோபம், அதான் பெண்ணின் ஒரு பெண் மீது கொண்ட இந்த அன்பினால அந்த ஏற்பட்ட ஊடல் அதை தீர்ப்பதற்காக அனுப்புனது கோபம். இறைவன் வந்து ஒன்றுக்கு பலமுறை நடந்து வந்தாரே, நடந்து போனாரே, இதெல்லாம் தான் அவருக்கு வந்து ரொம்ப கோபம், வருத்தப்பட்டது. என்னன்னா, அறிவை காரணத்தினாலே ஒரு பெண்ண இந்த தூது ஒரு பெண்ணின் காரணமாக நிகழ்ந்தது. அதற்காக ஆளுடைய பரமர் போனது யாரு? எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் ஆளுகின்ற பரமர். பரமர்னா பரம்பொருள். பரம்பொருளாகிய சிவபெருமான் ஒரு பெண்ணுடைய காரணம், ஒரு பெண்ணை காரணமாக வச்சு என்ன பண்றாரு? பெண்ணை காரணமாக வைத்து அப்படிப்பட்ட பரம்பொருளாகிய இறைவனை இரவினில் தூது போக, ராத்திரில அந்த நேரத்திலே ஒரு அந்த ஊடலை தீர்க்கணும், இப்பயே போங்கன்னு தானே சொன்னாரு. இரவினில தூது போக ஏவி அங்கு இருந்தான். சுவாமியை நடக்க விட்டுட்டு இவரு சுகமா இருந்தாராம் இல்லையா அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அப்படி இல்லை. சுவாமி என்ன பதில் கொண்டு வருவாரோ அப்படின்னு ஒரு கவலையோட இருப்பாரு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், சுவாமியை இதுக்கு அனுப்பிட்டானேன்னு ரொம்ப வருத்தமுற்று இருப்பார். அதுதான் உண்மை. அது எங்க வருதுன்னு தெரியல. ஆனா இது என்ன ஆகுதுன்னா, சுவாமியை வந்து தூது விட்டதுக்காக ரொம்ப வருந்துவார். சுவாமியை போய் இந்த விஷயத்துக்காக தூது விட்டேன்னு புலம்புவார், வருந்துவார். ஆனா அவருக்கு வேற வழி இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது அந்த பெண்ணுடன் சேர வேண்டும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பெண்ணுடன் சேர வேண்டும், இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இறைவனை தூது அனுப்பவில்லை. ரொம்ப முக்கியமா அதான் பார்த்துக்கணும். சென்ற வகுப்புலையும் சொன்ன, இப்பயும் சொன்ன, இவர் அந்த பிறவி எடுத்ததோட காரணமே என்ன? முதல்ல தீதில்லா திருத்தொண்ட தவைத்தர, சரியா? ஆனா அதற்கு ஒரு காரணம் வச்சு அனுப்புறார். இரு பெண்கள் மீது இவர் ஆசை வைத்தார். இப்ப திருமணம் செய்து கொண்டு அவர்களை கலந்து அந்த ஆசை நீங்கி வர சொல்லிருக்காரு சுவாமி. சுவாமி வாக்கு மாறாது. அப்ப அந்த பெண்கள் மீது இன்னும் இச்சை இருக்கிறது. அப்ப அந்த இச்சை நீங்களனா திருப்பி சுவாமி கிட்ட போய் சேர முடியாது. சுவாமி கிட்ட சிவலோகத்துல இருந்தவருக்கு தான் தெரியும், பேரின்பமான வாழ்வு வாழ்ந்து இங்க துன்பப்படுறவருக்கு தான் தெரியும் திருப்பி எப்படா போலான்னு இருக்காராங்க. ஆனா அந்த பெண்ணின் மீது இன்னும் அந்த காதல் இருக்கின்றதே, அது நீங்க வேண்டுமே. அப்ப அவளிடம் சேர்ந்து வாழ்ந்தால் தானே நீங்க வேண்டும். இப்ப இறைவன் அருள் செய்து இந்த பெண்ணுடன் சேர்ந்து என்னை வாழ அருள் செய்து என்னுடைய ஆசைகள் நீங்கி அந்த பற்றுகள் முழுவதும் நீங்கி நான் மீண்டும் சிவபதம் அடைய, சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டராக விளங்கி தொண்டு செய்ய வேண்டும். இந்த காரணம் தான், இதுதான் உண்மை. அதனாலதான் சுவாமியை வந்து ஏவுறாரு. அது சுவாமிக்கும் நல்லா தெரியும், இவருக்கும் தெரியும். அது ஏற்கும் கலிக்காம நாயனாருக்கு உணரவில்லை. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல இது உலகத்தவருக்கு மெய் அன்பர்கள் இதை உணர்ந்திருப்பாங்க. இதுதான் உண்மை. இப்ப இவரே வந்து ஆனாலும் வருத்தப்படுவார். சுவாமியை நம்ம வந்து அனுப்புறோமேன்னு சொல்லிட்டு புலம்புவார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அனுப்புனதுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்றாரு? 347 347. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. தூதரை போக விட்டு வரவு பார்த்து இருந்த தொண்டர் நாதரை அறிவில்லாதே நன்னுதல் புலவி நீக்கி போதர தொழுதேன் என்று புலம்புவார். பாருங்க, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய செய்கை. நாதரை அறிவில்லாதே, அறிவில்லாம போய் என்ன பண்ணிட்ட, நாதர் தலைவரை, எல்லாருக்கும் தலைவரை போய் நன்னுதல் புலவி நீக்க அழகிய நுதலினை கொண்ட பறவையார் என் மீது கொண்டிருக்கின்ற ஊடலை நீக்கி போதர தொழுதேன், போயிட்டு வாங்கன்னு நான் தொழுது வணங்கி வேண்டிக் கொண்டேனேன்னு சொல்லிட்டு என்று புலம்புவார். புலம்புதல்னா என்னன்னா, தன்னுடைய செய்கையை நினைத்து வருந்துதல், வேதனைப்படுதல். இதுதான். இப்ப அந்த சுவாமியை வந்து அறிவில்லாம நான் தூது அனுப்பிட்டனேன்னு அவரே வருந்துகின்றார். ஆனா இதை இறைவனால் தான் செய்ய முடியும் அப்படின்றதுனாலதான் இறைவனுக்கு வந்து அந்த விண்ணப்பம் செய்கின்றார். ஆனா அதை உணராம இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒப்பில்லாத பரமனை இரவுல ராத்திரில தூது போக விட்டு இவர் உட்கார்ந்துருக்க சுகமா இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. இரவினில் தூது போக ஏவி அங்க இருந்தான். தேவாசீன மண்டபத்துல தானே இவர் இருக்காரு. சுவாமியை வந்து தூதாக அனுப்பி அங்க இருந்தார். ஆனா சுகமா இல்லை. சுவாமி அனுப்பிடனேன்னு இப்ப சொன்னது போல அறிவில்லாது அந்த நன்னுதல் புலவி தீர்க்க போதர தொழுதேன், போயிட்டு வாங்கன்னு தொழுது வணங்கி வேண்டிக் கொண்டேனே அப்படின்னு வருந்துகின்றார் இல்லையா. அதனால இரவினில் தூது போக ஏவி, ராத்திரில தூது போக ஏவி இங்கு இருந்தான், இவர் சுகமா இங்க உட்கார்ந்துருக்கா அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. தன்னை வரவு எதிர் காண்பேன் ஆகில், அதாவது அடியார்கள் ரொம்ப பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களோ பழிக்கும் இல்லையா. இப்ப பாருங்க, இப்படி ராத்திரில சுவாமிய தூது விட்டுட்டு இவன் சுகமா இருந்தான். அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னை வரவு எதிர்காண்பேன் ஆகில், நானா போய் பார்க்க மாட்டேன், ஆனா அவன் என் எதற்க வந்தா, வரவு நேர் எதிர் எனக்கு நேரா வந்தா வருவது என் கொல்லாம், என்ன ஆகுமோ, உண்மையில அது நடக்க போகுது இல்லையா. வருவது என் கொல், இவருக்கு முன்பாக சுந்தரர் வரப்போறாரு, இவர் கோலத்தை கண்டு கத்தியால குத்திக்க போறாரு இல்லையா. அதெல்லாம் தெரியல, ஆனா இயல்பாகவே அந்த வார்த்தை வருது. இப்படி ஒரு பெண்ணின் பால் சர்வலோக நாயகனாகிய பரமனாகிய இறைவனை இரவினில் தூது அனுப்பி தான் சுகமாக இருந்தவன் நேர்ல நான் பார்த்தா என்ன ஆகும், வருவது என்கொள்ளாம், என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்று விரவிய செற்றம் பற்றி ரொம்ப உள்ளத்துல இருக்கிற கோபத்தினால வில்லும் உள்ளத்தவர் ஆகி, அதாவது வில்லும் உள்ளனா விம்மும் மனம் வந்து துன்பத்தால இந்த கோபத்தாலையும் இது மாதிரி சொற்கள் இந்த 2-3 பாடல்கள் சொன்னதெல்லாம் ஏற்கொண்டு கலிக்காம நாயனார் சொன்னது. கோபத்தால சிவபக்தியினால பலவாறு இவ்வாறு உரைத்து இருந்தார். இருக்க 388வது பாடல். ஈரிலா புகழின் ஓங்கும் ஏயர் கோணார்தாம் என்ன பேரு இது பெற்றார் கேட்டு பிழை உடன்படுவாராகி வேறு இனி இதற்கு தீர்வு வேண்டுவார் விரிப்பும் கொன்றை 6 இடு சடையனாருக்கு அதனை விண்ணப்பம் செய்து. அதாவது ஏயர் கோட் கலிக்காம நாயனாருடைய பெருமை சொல்லும் போது ஈறு இலா புகழ் அப்படின்னு சொல்றாங்க. புகழ் வந்து அவரோட புகழ் வந்து ஈறுனா முடிவே இல்லாத புகழ். காரணம் என்னன்னா, இவ்வளோ இவர் கோபம் கொண்டிருக்காருன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் மீது கொண்ட கோபம் என்ன காரணம்னா சிவபெருமான் மீது கொண்ட அன்பு இல்லையா. ரொம்ப அன்புக்குரியவர்கள் இது போல வருத்தப்பட்டாங்களே இல்லையா. இரவு முழுவதும் விழன்று தூதாக நடந்தார்களே, ஒரு பெண் காரணமாக நடந்தாரு, இரவுல நடந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு சிவபக்தியின் காரணமாக இந்த கோபம் ஏற்பட்டது சிவபக்தி. அதனால புகழுக்குரியவர் தான். அதனால இந்த கோபம் காரணமாக தான் என்ன பண்ண போறாரு இவரு, இதற்கப்புறம் செய்கைகள் நடந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நட்பாக போகின்றார். அதுக்கு மட்டும் இல்லாம சுந்தரமூர்த்தி நாயனாராலேயே பதிகத்தில சிறப்பித்து பாடி அவர்களை போகின்றார். அப்ப பெருமைக்குரியவர் தானே. அப்ப ஈரில்லா புகழ் பெற்றவர் தான் அவர். முடிவே இல்லாத புகழினை பெற்றிருக்கின்ற ஓங்கும் இந்த பெருமை சிறக்கின்ற ஏயர் கோனார் தாம் என்ன பேரு இது பெற்றார். அவர் எண்ணத்திலே இருக்க பெற்று இது இவ்வளவு கோபமா சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார். அதாவது ஏற்கொண்டு கலிக்காம நாயனாருடைய எண்ணத்தில் இவ்வளவு கோபமா சுந்தரமூர்த்தி நாயனாரை நினைச்சிட்டு இருக்காரு. இப்படி என்ன பெற்றிருக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கேட்டு இதை இவர் சொல்றார் இல்லையா. ஏற்கோன் கலிக்காம நாயனார் சுற்றி இருந்தவர்கிட்ட எல்லாம் இவ்வளவு கோபமா சொல்ல இது அந்த செய்தி வருது, சுந்தரமூர்த்தி நாயனார் செவிகள்ல விழுது. அவருடைய எண்ணத்துல தான் இப்படி இருக்கும், தன் மீது இப்படி ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காரு, ரொம்ப கோபமா இருக்கிறான்றதை கேட்டுட்டு பிழை உடன்படுவார் ஆகி, தெரியுது நம்ம கண்டிப்பா தப்புதான் செஞ்சிருக்கோம். சுவாமிகிட்ட என்ன சொல்ல, உடன்படுவார், செய்து தப்புதான் ஐயா, செஞ்சிட்டேன், வேற வழி இல்லை, ஆனா உண்மை காரணம் நீ அறிவாய், செஞ்சதா இருந்தாலும் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இனி இதற்கு தீர்வு, சரி அது முடிஞ்சு போச்சு, இப்ப இவ்வளவு கோபம் கொண்டிருக்கின்றாரு, இதுக்கு தீர்வு என்ன, வேறு இனி இதற்கு தீர்வு வேண்டுவா, சரி இதற்கு தீர்வு என்ன, இந்த பிரச்சனைக்கு வழி என்ன, என்னை பத்தி கோபமாவே சொல்லிட்டு இருக்காரே, என்ன புரிஞ்சுக்கலையே அப்படின்னு வருந்துகின்றார். வருந்தி சுவாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கின்றார், அவருடைய கோபத்தை தீர்க்க வேண்டும், அவருடைய நட்பை கொடுக்க. ஏன்னா அவ்வளவு பக்தி அன்பின் திறம் கொண்டவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள். நான் எவ்வளவு பேர் அடியவன், இறைவனுக்கு தொண்டர், அவரு சாதா அடியவர், அவர் என் மேல அன்பு வச்சிருந்தா என்ன, திட்டினா என்ன, அப்படிதான் நினைக்கணும். ஆனா என்ன நினைக்கிறாரு, ஒரு அடியார் நம்ம மேல இவ்வளவு கோபம் கொண்டிருக்க கூடாது, வருத்தம் கொண்டிருக்க கூடாது. சுவாமி கிட்ட விண்ணப்பம் செய்கின்றார், அவருடைய அந்த கோபத்தை மாற்றி
மாற்றி அருள வேண்டும்னு விண்ணப்பம் வைக்கின்றார். அதான் எவ்வளவு உயர்ந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய இந்த அருள் பண்புகள் அவ்வளவு சிறப்புக்குரியது. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு காரணத்துக்காக தான் சுவாமியை சேரணும், திருப்பி கையில அடையணும், அதற்காக இந்த பெண்ணிடம் சேர வேண்டும் தான் நினைச்சாரு. அதுவும் சிவபக்தியே காரணம். சத்தியம் மீறினதுக்கும் அதுதானே காரணம். ஏன் திருவொற்றியூரை விட்டு வந்தார்? சிவபெருமானுடைய ஸ்தலங்கள், அதுவும் வசந்த விழா, வசந்தோற்சவம், பங்குனியின் திருநாளில், உத்திர திருநாள்ல ரொம்ப சிறப்பா நடக்கும். சுவாமியை கண்டு வணங்க வேண்டும் சொல்லிட்டு தானே வந்தாரு. கண் மறைந்த பிறகும் திருப்பியும் திருவொற்றியூர் செல்லவில்லையே, சுவாமியை தரிசிக்கணும்னு தானே வராரு. சிவபக்தி தான் அடியார்களுக்கு மேலோங்கி இருக்கும். எல்லா செய்கைகள்லையும் அது வெளிப்படும். அப்ப வேறு இனி இதற்கு தீர்வு வேண்டுவார். இதற்கு தீர்வு வேணும்னு சுவாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். யாருன்னா, விரிப்பூங் கொன்றை 6 இடு சடையனாருக்கு. நல்ல விரிந்த சடையினை கொண்டவர், அழகிய சடையினை உடையவர். அதுல இந்த பொன்னிறமான கொன்றை மாலையை அணிந்திருக்கின்ற, கங்கையை அணிந்திருக்கின்ற சடையனாருக்கு அதனை விண்ணப்பம் செய்து சிவபெருமானுக்கு விண்ணப்பம் செய்யறாராம். இங்க சீகேஸ் அழகா சொல்லிருக்காரு. ஏன் சடையனார் நீங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 6 தாங்கியிருக்கார் இல்லையா, கருணை தானே. உலகமானது கங்கையின் வேகத்தை தாங்காம கிளத்தில் புகக்கூடாதுன்றதுக்காக தான் கங்கையை தாங்கினார். அப்படிப்பட்ட கருணை உடைய இறைவனுக்கு கருணை செய்து என்னுடைய பிழையை பொறுத்து, ஒத்துக்கிறேன் அது செய்தது தப்புதான், என்னோட பிழையை பொறுத்து அவருக்கு என் மேல இருக்கிற செட்டத்தை நீக்கி அருள் செய்ய வேண்டும்னு விண்ணப்பம் வைக்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவனிடம். அடுத்த பாடல் 389. நாள்தோறும் பணிந்து போற்ற நாதரும் அதனை நோக்கி, நீடிய தொண்டர் தம்முள் இருவரும் மேவும் நீர்மை கூடுதல் புரிவார் ஏயர் குறிசிலா தம்பால் மேனி வாடு உரு சூளை தன்னை அருளினார் வருந்தும் ஆற்றார். நாள்தோறும் விண்ணப்பம் வைக்கிறார். ஒரு முறை இல்லை, தினந்தோறும் சுவாமியை வணங்கும் போதெல்லாம் விண்ணப்பம் வைக்கின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். என்னன்னா, பணிந்து போற்றி அவருடைய செற்றத்தை நீக்கி ஃப்ரெண்ட்ஷிப் கொடுங்க இல்லையா, அப்படிதான் இது கேட்டு பெறுகின்றார். முதல்ல அப்படிதான் சேரமான் பெருமாள் நாயனார் பார்த்தோம் இல்லையா, தினந்தோறும் பூஜை செய்து பூஜை முடிவிலே சுவாமி சிலம்பொலி கேட்க செய்வார். அன்னைக்கு கேட்க செய்யல, ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடன் இவரை கூட்டு சேர்த்து கடைசியில திருக்கைலாயத்துக்கு ஒன்னா வர வைக்கணும் இல்லையா, அந்த திருவிளையாடலுக்காக சுவாமி இந்த திருவருள் செய்கின்றார். அப்படி நட்பா கூட்டி வச்சது போல இப்பயும் நட்பாக கூட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட இவர் விண்ணப்பம் வைக்கின்றார். நாள்தோறும் பணிந்து போற்ற, தினம்தோறும் இவர் என்ன பண்றாருன்னா விண்ணப்பம் வைக்கின்றார். அவருடைய அந்த செற்றத்தை மாற்றி அருள் செய்ய வேண்டும் என்று போற்ற நாதரும் அதனை நோக்கி, இவர் சொல்ற அந்த அப்ளிகேஷன், இவர் சொன்ன விண்ணப்பத்தை சுவாமி அதை நோக்கி, நீடிய தொண்டர் தம்முள், 2 பேருமே நீடிய தொண்டர்னா அன்பு நீடிய தொண்டர், எப்பொழுதும் சிவபெருமான் மீது பக்தி கொண்டிருக்கின்ற தொண்டர்கள், அதுதான் சிறப்பு. இப்ப நீடிய தொண்டர்னா எப்பொழுதும் சிவபெருமான் மீது அன்பு கொண்டிருக்கின்ற தொண்டர், தம்முள் இருவரும் மேவும் நீர்மை, 2 பேரும் ஒருவரோடு ஒருவர் நட்பு கொள்கின்ற தன்மை கொள்ள வேண்டும், கூடுதல் புரிவார், கூடுதலா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்னா ஆக்கணும் அப்படின்னு சுவாமி நினைச்சு, ஏயர் குறிசிலா தம்பால், குறிசிலானா பெருமைக்குரியவராகிய ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு என்ன செய்யறார் சுவாமினா, மேனியில் அவரோட உடம்புல வாடு உரு சூளை தன்னை அருளினார். வாட்டுகின்ற துன்பம் தருகின்ற சூளை நோய் அருளினார். பாருங்க, சுவாமி கொடுத்தா எதுவா இருந்தாலும் அருள் தான், நோய் கொடுத்தாலும் அருள் தான் இல்லையா, ஏன்னா நன்மைதான் பழக்கம், அதுதான் முக்கியம், மிக சிறப்பு. சூளை தன்னை அருளினார் வருந்தும் மாற்ற, அவரை வருத்தும்படி கொடுக்கிறாரு. அப்போ வலிச்சாதான் என்ன பண்ணுவாரு, இதை நீக்கணும்னு சுவாமி கிட்ட விண்ணப்பம் செய்வாரு. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கூட்டு வைக்க முடியும். அதனால சுவாமி என்ன பண்றாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் தினந்தோறும் விண்ணப்பம் செய்ய அதனை ஏற்று இவர்களுக்கிடையே உள்ள அந்த பகைமை பகைமையா இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு, ஏற்கும்னாக்க அதை நீக்கி இருவருக்கும் அந்த நட்பினை ஏற்படுத்தும் பொருட்டு ஏயர்க்கும் கலிக்காம நாயனாருக்கு சுவாமி என்ன பண்றாருன்னா, அதாவது உடலை மிகவும் வாட்டுகின்ற அந்த சூளை நோயை வருமாறு அருள் செய்கின்றார் இறைவன்.
அந்த வேதனை எப்படிப்பட்டதுன்னு ஒரு பாடலோட முடிச்சிருவோம். ஏதமில் பெருமை செய்கை ஏயர் தம் பெருமான் பக்கல் ஆதியார் ஏவும் சூளை அனல் செய் வேல் குடைவது என்ன வேதனை மென்மேல் செய்ய மிக அதற்கு உடைந்து வீழ்ந்து பூதநாயகர் தம் பொன்தாள் பற்றியே போற்றுகின்றார். அதாவது ஏதமில் பெருமை, குற்றமே இல்லாத பெருமை, இதுதான் முக்கியம். அதாவது ஏயர்கொன் கலிக்காம நாயனார் பால் குற்றம் இல்லை. காரணம் என்னன்னா, இறைவன் மீது கொண்ட அன்பாலதான் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட கோபம் கொண்டிருக்கின்றார். ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் உள்ளத்துல என்ன நினைச்சான்னு இவருக்கு தெரியாதுல்ல. அதை தூது அனுப்புனது தப்பு இல்ல, இறைவன் மட்டும்தான் செய்ய முடியும்னு அதை செஞ்சாரு. இறைவனும் மனமகிழ்ந்து அதை செய்தார். அதை உணராதவர் இல்லையா, அதனால இவருக்கு தவறு தப்பு எதுவும் கிடையாது. அப்ப குற்றமே இல்லாத பெருமையினை உடைய செய்கையை உடைய ஏயர்கோன் கலிக்காம பக்கம் இவருக்கு என்ன பண்றாருன்னா, சுவாமி ஆதியார் ஏவும் சூளை, ஆதியாகிய சிவபெருமான் ஏவிய அந்த சூளை நோயானது அனல் செய் வேல் குடைவது. அந்த கூற்றாயனவாறு விளக்ககிரீர் பாடல்ல பார்த்திருக்கோம். கொடிய சூளை நோய் எப்படி எல்லாம் கூற்றுவன் போலெல்லாம் அந்த துன்பப்படுத்துகின்றதுன்னு பாடுவார் இல்லையா. இங்க எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க. அந்த சூளை நோய் வயிற்றுல எப்படி துன்பத்தை கொடுத்ததுன்னா, வேல் இருக்குல்ல, அது உள்ளார குடல்ல குத்துனா எப்படி வலிக்கும், கூர்மையா இருக்கிறது குத்துனாலே வலிக்கும். அதுவும் பழுக்க காய்ச்சி வேலை உள்ள அப்படியே நல்லா சூடாக்கி பயங்கர சூடாக்கி அந்த வேலால குத்துனா எப்படி வலிக்கும். இன்னும் எப்படி சொல்லிருக்காங்கன்னா, சீக்கியஸ்னா நெருப்பே வேலாகி குத்துனா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அந்த கொடுமை கற்பனை கூட பண்ண முடியாது இல்லையா. அந்த அளவுக்கு அனல் போன்ற அந்த வேல் கூர்மையா இருக்கிறது, குடைதான். அதுவும் தொட்டா இல்ல, குத்துனா இல்ல, குடைதான். கற்பனை பண்ண முடியுதா பாருங்க. அப்படி குடைவது என்ன, நெருப்பால் ஆன ஒரு வேல் வயிற்றுல குடஞ்சா எப்படி இருக்கும். அது போன்ற வேதனை மென்மேல் செய்ய, வேதனை மேலும் மேலும் பெருகுதான். எப்படி அரசருக்கு பாண்டிய நாட்டுல அந்த வெப்பு நோய் மேலும் மேலும் பெருகி கொண்டே வரும், அது போல வேதனை மேன்மேல் செய்ய, அந்த வேதனை மேலும் மேலும் பெருக அதை உடைந்து வீழ்ந்து தாங்க முடியாம உடைஞ்சு விழுந்துடுறாரு. நிக்க கூட முடியாம அந்த வலியினுடைய வேகத்தினால கீழே விழுந்து பூத நாயகர் தம் பொன்தாள் பற்றியே போற்றுகின்றார். உள்ளத்தால் இறைவன் திருவடியை நினைந்து பற்றுக்கோடாக பற்றியே போற்றுகின்றார். இன்னும் ஒரே ஒரு பாடல் பார்ப்போம். இந்த ஒரு பாடல, சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்து அடி போற்றி செய்ய எந்தமை ஆளும் ஏயர் காவலர் தம்பால் ஈசர் உனை வருத்தும் சூளை வன்தொண்டன் தீர்க்கில் அன்றி முந்துர ஒழியாது என்று மொழிந்து அருள் செய்ய கேட்டு. இவ்வாறு உயிரையே வருத்துகின்ற எல்லையில்லா கொடுமை செய்கின்ற அந்த சூளை வந்த உடனே இறைவன் திருவடியை பற்றி இருக்கின்றார், போற்றுகின்றார். இப்ப சுவாமி என்ன சொல்றார், எப்படி போற்றுகின்றார், சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்து அடி போற்ற. சுவாமியுடைய அடி எப்படிப்பட்ட அடி, திருந்து அடி. யாரெல்லாம் வணங்குறார்களோ அவர்களை திருத்துகின்ற அடி, பொருத்தமான நம்மலாம் பொருந்துகின்ற திருந்து சேவடி. அத சிந்தையால் மனசுலயே நினைக்கிறாரு, வாயாலும் என்ன பண்றாரு, இறைவன் திருவடியை போற்றுறாரு. இப்படி எல்லாம் போற்றி செய்யறாரு அந்த வேதனை தாங்க முடியாம. அப்ப எந்தமையாலும் ஏயர் காவலர், நமக்கெல்லாம் தலைவராகிய ஏயர்கொன் கலிக்காம நாயனார் பெருமான் தம்பால் ஈசர் சிவபெருமான் என்ன சொல்றாரு, இந்த நோய் நீக்கிறதுக்குரிய வழி சொல்றாரு. உனை வருத்தும் ஈசர் சுவாமி சொல்றாரு, உனை வருத்தும் சூளை. உனை வருத்தும் சூளைனா உன்னை வருத்துகின்ற இந்த சூளை நோயானது வன்தொண்டன் தீர்க்கில் அன்றி முந்துர ஒழியாது. வன்தொண்டன் நீக்கினால் மட்டுமே நீங்கும், அதற்கு முன்பாக ஒழியாது. அது முந்துர ஒழியாதுன்னா அதன்றி ஒழியாது, அப்படி அந்த ஒரு வழியால மட்டும்தான் ஒழியும் என்று மொழிந்து அருள் செய்ய கேட்டு சுவாமி இவ்வாறு அருள் செய்கிறார். நீங்க நினைக்கலாம், அவரு சுந்தரமூர்த்தி நாயனார் தீர்க்கலையே, அவர் வருவதற்கு முன்பாகவே இவர் குத்தி கொண்டுல இறக்குறாரு. ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் வரான்றதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இவர் வயிற்றை பிடித்து கொண்டு இறக்கின்றார். அப்ப சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரவினாலதான் என்ன ஆகுது, இந்த சூளை நீங்குகின்றது. அப்ப பாருங்க, சுவாமியுடைய வாக்கு எப்பவும் பொய்க்காது. சுந்தரனால் அன்றி இந்நோய் நீங்காதுன்னு சொல்வது போல
உனை வருத்தும் சூளை வன் தொண்டல் தீர்க்கில் அன்றி, அவரால் மட்டும்தான் தீர்க்க முடியும், அன்றி முந்துர ஒழியாது, அது இல்லாம தீராது அப்படின்னு சொல்ல ஒழிந்து அருள் செய்ய கேட்டு அவ்வளோ வருத்தத்துல இருக்கிறாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் மேல அவ்வளவு கோபத்துல இருக்காரு. ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தான் இந்த நோயை நீக்கி அருள வேண்டும் சுவாமி சொல்ல கேட்டு இவர் என்ன மறுமொழி சொன்னாரு, இவருடைய சூளை நோய்க்கு என்ன ஆயிடுச்சு, எப்படி நீங்கியது, இறைவன் எவ்வாறு நட்புரிமை இவர்களுக்கு ஏற்படுத்தினார் அப்படின்றதெல்லாம் இறைவனுடைய பெருங்கருணையினாலும் திருவடி அருள் திறத்தினாலும் அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று கூறி, ஒப்பில்லாத அருள் வரலாறு. இப்ப அடுத்த வாரம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் குரு பூஜை வருகின்றது. நமக்கெல்லாம் தலைவராக விளங்குபவர் அவர். ஏன்னா திருத்தொண்ட தொகையை அருளியவர். அவருடைய குரு பூஜை அந்த நேரத்துல அவருடைய பெருமை, அடியவர்களுடைய பெருமை இதெல்லாம் சிந்திக்கிறது ரொம்ப சிறப்பு. இறைவன் திருவருளால் நமக்கு வாய்த்தது என்று கூறி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானின் பொன்னார் திருவடிகளையும், ஏற்கோன் கலிக்காம நாயனார் பெருமானின் பொன்னார் திருவடிகளையும், இந்த ஈசனின் பொன்னார் திருவடிகளையும் வணங்கி, தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகளை வணங்கி, கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கோமலையில் நிறைய சிறப்பு செய்திகள் சொல்ல சொன்னாங்க, பாதிதான் சொன்னேன் ஏன்னா நேரம் கருதி. அடியார் பெருமக்களுடைய உங்களை கருத்துக்களை சொல்லுங்க. ஐயாவும் விட்ட செய்திகள்லாம் சொல்லி இன்னும் இந்த அருள் சேர்க்குமாறு இந்த வகுப்புக்கு வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பிரேமா அம்மாவுக்கு மிக்க நன்றிமா, இந்த அருள் தளம் ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பாக சிவஞான வேள்வி நடக்குது, அதுக்கு அருள் செய்ததுக்கு நன்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, இன்னைக்கு வகுப்பு மிக அருமை. என்ன அம்மாவுக்கு நேரம் நான் கம்மிதான். அம்மா சொன்னாங்க 1 மணி நேரம் போதுமா, நான் முடிச்சு கொள்கிறேன்மா அப்படின்னாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொன்னோம். காரணம் என்னன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் வேலை, பெண்களுக்குன்னு அமாவாசை வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமக்கு மக நட்சத்திரம் இருக்கு. மக நட்சத்திரத்தை முன்னிட்டு நம்ம திருவாசம் படிக்கிறோம் இல்லையா, அதனால அம்மாட்ட திடீர்னு எனக்கு மதியானத்துக்கு மேலதான் எனக்கு இந்த தகவல் கிடைச்சது. அப்புறம் அம்மா கிட்ட கேட்டதுனால அம்மா இன்னைக்கு வச்சுக்கலாமான்னு தான் நான் கேட்டேன், முடிவு சொல்லல. உங்களால முடியுமாமா அப்படின்னு தான் கேட்டேன். கண்டிப்பா செய்யலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு நம்ம திடீர்னு பத்திரிக்கை ராத்திரி போட்டோம். மதியானமே போடுவோம். அதுக்கு காரணம் எனக்கு தெரியாது, எப்பயுமே மத்தியானத்துக்கு மாதிரி தான் நீ மக நட்சத்திரம்னு கேள்விப்பட்டதுனால நம்ம மாத்தி வச்சு பார்ப்போம், ஏன்னா விடக்கூடாது இல்லையா அப்படின்னுட்டு நினைச்சோம். இல்லைன்னா லீவ் விட்டுடலாமா, அடுத்த வாரம் வச்சுக்கலாமான்னு கேட்டேன். இல்ல வச்சுக்கலாமான்னு சொன்னதுனால இன்னைக்கு அருமையான நம்ம இன்னைக்கு அதை சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மிக சிறப்பா அம்மா அந்த பாடல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா நம்ம வாழ்த்து பாடல் பாடி முடிச்சு நிறைவு செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் பேசலாம். ஏன்னா அங்க சாருமதி அம்மாவும் ரெக்கார்டு ஆஃப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அம்மா சாருமதி அம்மா, நான் வாழ்த்து பாடல் பாடிடுறேன், நீங்க ரெக்கார்டு ஆஃப் பண்ணிடலாங்கம்மா. சரி சரி. வான்மிகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூடுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சார்மதியம்மா, நீங்க ரெக்கார்டு ஆஃப் பண்ணிக்கலாங்கம்மா. சிறப்புங்கம்மா. இன்னைக்கு வகுப்பு மிக சிறப்பா இருந்தது. முன்னோட்டம் கொடுத்தீங்க. முதல்ல முன்னோட்டம் 382 பாடலுக்கு முன்னால ஒரு முன்னோட்டம் நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. உண்மையா தெரிஞ்சீங்கன்னா செல்வம்னா நம்ம மகிழ்ச்சியை தருவது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சார்மதி